نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லவர்கள் மீதும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேற்றில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் நம்மை பெற்றெடுத்து நம்மை ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களின் மீதும் மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய குணநலன்களை பற்றி திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பேசுகின்றார். ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது இன்னென்ன பண்புகள் அவனிடத்தில் இருந்தால் அவன் சிறந்த ஒரு மனிதனாக, மேன்மைக்குரியவனாக உலகத்திலும் மறுமையிலும் அவன் இருப்பான். அதே நேரத்தில் சில பண்புகள், சில செயல்பாடுகள் இவ்வுலகத்திலும் அவனுக்கு இழிவை தரும், நாளை மறுமையிலும் அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக அவனுக்கு மாறிவிட நேரிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை விடுக்கின்றார். திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நாம் பார்த்தால் மனிதன் எப்படிப்பட்ட குணநலன்களோடு வாழ வேண்டும், எந்த விதமான தீய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று பல இடங்களில் அடிக்கடி அல்லாஹ் திரும்ப திரும்ப கூறுகின்ற நிறைய வசனங்களை நாம் அன்றாடம் திருமறை குர்ஆனை ஓதும் போது நம்முடைய கண்களில் நமக்கு படுகின்றது. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பண்பு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது خُلِقَ الْإِنسَانَ مِنْ عَجَلٍ, நிச்சயமாக மனிதன் என்பவன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். மனிதனுடைய பண்பை குறித்து அல்லாஹ் பேசும்பொழுது அவனிடத்தில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பண்பை அல்லாஹ் சொல்லும் பொழுது خُلِقَ الْإِنسَانَ مِنْ عَجَلٍ, திட்டமாக மனிதன் அவசரக்காரனாக, அவசரப்படக்கூடியவனாகவே அவன் படைக்கப்பட்டுள்ளான். அவனுடைய பண்புகளின் அவசரம் என்பது அதிகமாக உள்ளது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். அப்படி என்றால் ஒரு மனிதன் என்பவன்
இந்த அவசரத்திலிருந்து அவன் விலகியவனாக, மிக முக்கியமாக அவனிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக அவன் எதை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? நிதானம் என்ற ஒரு பண்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வலியுறுத்துகின்றான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. நிதானம் என்பது அவசரம் இல்லாமல் இருப்பது என்பது அந்த பண்பு அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. அதே நேரத்தில் அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது, பதட்டம் அடைவது என்பது, அவசரமாக எதையும் செய்வது என்பது ஷைத்தானிடத்திலிருந்து இருக்கக்கூடிய பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துகின்றார். அவனுடைய வாழ்க்கையில் அது வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, அவன் இந்த சமூகத்தோடு இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அவனுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அவன் அவசரப்படக்கூடாது, அவன் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவருடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார். ஏனென்றால் அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்பை கூட எப்படி ஆக்கி இருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான், அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை படைக்க வேண்டும் என்று நாடினால், அந்த விஷயத்தை படைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே குன் ஃபயகுன், குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லலாம். அல்லாஹ் எதையாவது படைக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டால் அவன் என்ன சொல்லுவான்? குன் என்று சொல்லுவான், ஃபயகுன், அது உடனடியாக அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். இந்த பண்புக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை படைப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டான்? 7 நாட்களை எடுத்துக்கொண்டான். அவனுடைய இயற்கையாகவே அவன் படைக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டால் உடனடியாக அது ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் வானத்தை படைப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்தான்? 7 நாட்களை அல்லாஹ் எடுத்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றார். அதே போன்று பூமியை படைப்பதற்கு 7 நாட்கள் எடுத்துக்கொண்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை படைக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதில் அல்லாஹ் நிதானத்தை கடைபிடிக்கின்றான். படிப்படியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை அல்லாஹ் தனக்குத்தானே ஏற்படுத்தியுள்ளான் என்பதை இது போன்ற வசனங்கள் நமக்கு விளக்குகின்றது. அதே போன்றே மனிதனை படைக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி படைச்சான்? அவன் நாடினால் அவனை உருவமாக அப்படியே எழுப்பி இருக்கலாம். அவன் நாடி இருந்தால் குன் என்று சொல்லி இருந்தால் மனித உருவம் அப்படியே வந்திருக்கும். ஆண் பெண் என்று அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் படைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எப்படி படைத்தான்? களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைக்கின்றான். அந்த படைப்பை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளோடு அல்லாஹ் மஷூரா செய்கின்றான், மலக்குகளோடு அல்லாஹ் ஆலோசனை செய்கின்றான். அதற்கு பிறகு களிமண்ணை கொண்டு அந்த மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். பின்பாக அல்லாஹ் தன்னுடைய ரூஹை அல்லாஹ் ஊதுகின்றான். அதற்கு பிறகு மனிதனை அல்லாஹ் படைக்கின்றார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் பெண் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அல்லாஹ் கையாளுகின்றான், எப்படிப்பட்ட நிதானத்தை அல்லாஹ் கையாளுகின்றான். அவன் நாடினால் எதுவுமே உடனடியாக ஆக்கிவிட முடியும். ஆனாலும் அல்லாஹ் அந்த விஷயத்தில் நிதானத்தை அல்லாஹ் கடைபிடிப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். மேலும் மனிதனுடைய விஷயத்தில் கூட அல்லாஹ் எந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக நான் அவனை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்றா, நாம செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு, நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு, நாம செய்யக்கூடிய தீமைகளுக்காக உடனடியாக அல்லாஹ் பிடிக்க வேண்டும் என்று நாடினால், அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழவும் முடியாது, பொற்பூண்டுகளை தவிர எதுவுமே இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆயினும் நாம் அவனுக்கு கால அவகாசத்தை தருகின்றோம். இன்னைக்கு திருந்துவா, நாளைக்கு திருந்துவா. இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்து அவன் தன்னுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வான்.
தன்னுடைய பண்புகளை அவன் மாற்றிக்கொள்வான் என்று நான் அவனுக்கு கால அவகாசத்தை கொடுக்கிறோம், அவனுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். நாம் அவனை உடனடியாக பிடிக்கவில்லை என்று நாம் நிதானத்தை கடைபிடிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிதானத்தை தனக்காக ஆக்கி கொண்டதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆகையால் தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், எப்பொழுதுமே அவசரம் என்ற ஒரு குணத்தை நீங்கள் கையாளாதீர்கள். அது எப்போதுமே உங்களுக்கு தோல்வியையும் பல கட்டங்களில் அது உங்களுக்கு சோதனையை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கிறார். நம்ம பல நேரங்களில் நிதானத்தை கைவிட்டு விட்டால், அவசரப்பட்டு விட்டால், நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் எதற்கு உள்ளாக்கப்படுவோம்? சோதனைக்கு மேல் சோதனையாக உள்ளாக்கப்படுவோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கு பிறகுதான் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆஹா கொஞ்சம் யோசிச்சிருந்தா, கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்திருக்காது, இவ்வளவு கஷ்டத்திற்கு நம்ம உள்ளாகாம இருந்திருப்போமே, கொஞ்சம் யோசிச்சிருந்தா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இதை பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய இழப்புக்கு நாம் ஆளாகி இருக்க மாட்டோமே என்று நாம் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மை அவசரம் கொண்டு சென்று விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் நிதானத்தை பற்றி பாடம் எடுக்கிறான். நிதானத்தை கடைபிடியுங்கள். ஒரு முறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க. நான் அல்லாஹ்வோடு பேச வேண்டும், என்னை படைத்த ரப்போடு உரையாட வேண்டும் என்று தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய அந்த ஒரு வெளிப்பாட்டை அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான ஏற்பாடை செய்கின்றான். எங்கே? தூர் சினாய் மலைக்கு மேலாக நீங்கள் வாருங்கள், தூர் சினாய் மலைக்கு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த ஒரு செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கும் பகிர்ந்தார்கள். அல்லாஹ் கூட உரையாட நான் போகின்றேன், அவனோடு நான் பேச போகிறேன், என்னை படைத்த ரப்போடு நான் பேச போகிறேன் என்ற ஒரு விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது, அந்த சமூகத்தை சார்ந்த 12 கோத்திரத்துடைய தலைவர்கள் தங்களுடைய ஆசைகளையும் சொல்கின்றார்கள். இத்தனை அஷர கௌமன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், அவருடைய சமூகம் எத்தனை பிரிவுகளாக இருந்தார்கள்? 12 பிரிவுகளாக இருந்தார்கள். அந்த 12 பிரிவை சார்ந்தவர்களுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க? மூசாவே, நீங்க மட்டும் போனா பத்தாது, நாங்களும் வரணும், நாங்களும் உடைய ரப்புடைய பேச்சை நாங்களும் கேட்க வேண்டும், அப்படி இருந்தாதான் நாங்கள் நம்புவோம், அப்படி இருந்தாதான் நாங்களும் ஈமான் கொள்வோம் என்று அந்த சமூகத்துடைய தலைவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய சொல்கின்றார். தூர் சீனா மலைக்கு வருமாறு அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கௌமை, அந்த 12 தலைவர்மார்களை அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினாய் மலைக்கு என்ன செய்றாங்க? நடந்து வராங்க. அப்படி நடந்து வரக்கூடிய ஒரு நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்படுறாங்க, நிதானத்தை அந்த இடத்துல இழக்கிறார். எதற்காக? அல்லாஹ்வை பார்ப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக, அவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கௌமை விட்டு என்ன செய்றாங்க? முன்னுக்கூட்டியே ஓடுறாங்க. எல்லாரும் பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிடுறாங்க? வேக வேகமாக அவசரமாக ஓடி அந்த தூர் சீனாய் மலைக்கு என்றாங்க, போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார் பாருங்க. கால ஹும் உஸரி அஜ்ஜல்து இலைக ரப்பி லிதர்லா, மூசாவே உம்முடைய கௌமை சேர்த்துதானே நான் வர சொல்றேன், நீங்க மட்டும் ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க, நீங்க மட்டும் ஏன் முன்னுக்கூட்டியே வந்துட்டீங்க, உங்களுடைய கௌம் எங்க என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஜ்ஜல்து இலைக ரப்பி லிதர்லா, அல்லாஹ்வே நான் ஏன் அவசரப்பட்டேன் என்றால் உன்னிடத்தில் வர வேண்டும், உன்னிடத்தில் நெருங்க வேண்டும், உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையில், ஒரு ஆதங்கத்தில் நான் அவசரப்பட்டு ஓடி வந்து விட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க. அவசரப்பட்டதோட நோக்கம் என்னதான்? நல்ல காரணம் தான். உன்னிடத்துல பேசணும், உன்கிட்ட ஓடி வரணும், என்னுடைய ரப்பிடத்தில் உரையாட வேண்டும், அவனுடைய லிதர்லா, அவனுடைய ரிலாவை, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் அவசரப்பட்டு ஓடி வந்தேன் யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க வேகமா ஓடி வந்துட்டீங்க, நீங்க அவசரப்பட்டு ஓடி வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய கூட்டத்தில், உங்களுடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா நடைபெறுகிறது.
நீங்க அவசரப்பட்ட காரணத்தினால உங்களுடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் உருவாகி விட்டது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சாமிரி, அவர்கள் அனைவரையும் சாமிரி வழிகெடுத்து விட்டான். சமூகத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி யாரு? சாமிரி. அவன் என்ன செஞ்சிட்டான்? உங்களுடைய 12 தலைவர்கள் உங்க கூட வந்துகிட்டு இருந்தாங்களே, அந்த 12 பேரையும் அவன் வழிகெடுத்து விட்டான். என்ன பண்ணா சாமிரி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்ன போனதோட, அவசரப்பட்டு போனதோட, இவர்கள் போய்கிட்டு இருக்கும் போது வழியில வந்து குறுக்கால வந்துட்டான். கேட்டா, எங்க போறீங்க? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மூசாவுடைய ரப்பை, அவன் பேசுவதை உரையாடுவதை நாங்கள் கேட்க போகிறோம், ஈமான் கொள்ள போகிறோம் என்று சொன்ன மாத்திரத்துல சாமிரி என்ன பண்ணா? ஒரு காளை மாட்டை உருவாக்குறான். காளை மாட்டை உருவாக்கி அதோட வயிற்றுல கூத்துறான். அது பேச ஆரம்பிக்குது. சொன்னா, மூசா போன இறைவன், மூசா தேடி போன இறைவன் அங்க இல்ல, இங்க இருக்கிறது காளை மாடு பேசுகிறது பாருங்கள், இதுதான் உங்களுடைய இறைவன், இதை வணங்குங்க என்று சொன்னவுடன் 12 தலைவர்களும் அந்த காளை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய பாடம், அவசரப்படாதீங்க, பொறுமையை கையாளுங்கள், நிதானத்தை கடைபிடிங்கள். நீங்கள் செய்கின்ற சில அவசரத்தின் காரணமாக நன்மையான காரியமாக இருந்தாலும் சரிதான், அது நன்மையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள், அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஆகையால் தான் இஸ்லாமிய மார்க்கம் வழிபாட்டில் கூட, இபாதத்தில் கூட அவசரத்தை நீங்கள் காட்டாதீர்கள், நிதானத்தை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பயிற்சி தருகிறார்கள். அஸ்பிகில் உது, உதுவை எடுக்கும்போது அவசரப்படாதீங்க. முதல் விஷயமே எதுல? உதுவை எடுக்கும்போது அவசரப்படாதீங்க. அஸ்பிகில் உது, உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். எந்த ஒரு இடத்திலும் தண்ணீரை படாமல் உங்களுடைய பாகங்களை நீங்கள் அவசரப்பட்டு விட்டு உது செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். கால்களை கோதி கழுவுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு சமூகத்தை எச்சரிக்கை விடுக்கிறேன், அவர்கள் தங்களை நரகத்தில் தங்களுடைய இடங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தங்களுடைய கால்களை கோதி கழுவாமல், கால்களுடைய விரல்களுக்கு இடையில் கோதி கழுவாமல் யார் பொடுபோக்காக உணர்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய இடங்களை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப கால்களை கோதி கழுவணும். கால்கள் விரல்களுக்கு இடையில பொடுபோக்காக உணர்த்து விடாமல் கால்கள் விரல்களுக்கு இடையில் நல்ல தண்ணி படுமாறு கோதி கழுவுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நிதானத்தை கடைபிடிங்கள். எதுல? ஒதுவெடுக்கும் பொழுது நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா உகைமத்திஸ் ஸலாத், தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நிதானமாக பள்ளிவாசலுக்கு வாருங்கள். பள்ளிவாசலுக்கு வரும் ஓடோடி வராதீங்க, நிதானத்தை கடைபிடிங்கள். பல நேரங்களில் பள்ளிவாசல்ல பார்க்க ருக்குல நிற்கும் பொழுது பின்னாடி ஒரு சவுண்ட் டம டம டமன்னு ஓடி வருவாங்க, வேக வேகமா ஓடி வருவாங்க. என்ன ஆகும்? அவனுக்கும் பதட்டம், தொழிலாளிகளுக்கும் பதட்டம், நிம்மதியா தொழ முடியாது. யாரு விழுந்துட்டாங்களா, என்ன சத்தம் இது? அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உகைமத்திஸ் ஸலாத், தொழுகைக்காக நீங்கள் வந்தால் நிதானத்தை கடைபிடிங்கள், கிடைப்பதை தொழுங்கள், கிடைக்காதை எழுந்து பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு எது கிடைக்கோ அதை போய் தொழுங்க, விட்டுட்டீங்களா அதை எழும்பி ரெண்டு பூர்த்தி செய்யுங்கள். இதுதான் உங்களுக்கு ஒழுக்கத்தை தரும், இதுதான் உங்களுக்கு நன்மையை பெற்று தரும். இதற்கு மாற்றமாக அவசரமாக உதவெடுத்தால் அதுவும் பாவம்தான், அவசரமாக பள்ளிவாசலுக்கு ஓடி வந்தால் அதுவும் பாவம்தான். நீங்களும் கவனம் போய் தொழுகையாளருடைய கவனையும் திசை திருப்பி எல்லா பாவங்களுக்கும் ஆளாகாமல் நிதானத்தை நீங்கள் கடைபிடித்தால் நீங்க எந்த நிலையில் வந்து தொழுதாலும் அந்த தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வான். அதை தொழுகள் பிறகு கிடைக்காததை எழுந்து பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சரி, தொழுவ ஆரம்பிச்சீங்களா? தொழுகையின் நிதானத்தை கடைபிடிங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாரா? நம்முடைய வாழ்க்கையில நிதானத்தை நாம் எங்க கத்துக்கணும்? இபாதத்துல நிதானத்தை கொண்டு வரணும். இபாதத்துல நிதானத்தை கொண்டு வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள் அந்த நிதானம் பல பண்புகளை நமக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். இபாதத்திலேயே நம்ம அவசரத்தை காமிக்க ஆரம்பிச்சோம்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லா பண்புகளும் அவசரத்துக்கிட்டே தான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வருவார், தொழுகிறார், வேக வேகமா தொழுதார், தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு போறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனுஷனை கூப்பிடுறாங்க,
கூப்பிட்டு சொல்றாங்க, இர்ஜி இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி. நீங்க திரும்பவும் போங்க, தொழுங்க. இன்னக லம் துஸல்லி, நீங்க இவ்வளவு நேரம் தொழுது தொழுகையே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டார். பாருங்க, நிதானம் இல்லைன்னா இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது வணக்கமாகவே அல்லாஹ் கருத மாட்டான், அது தொழுகையே இல்லை. யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் லைவ்ல சொல்றாங்க. ஒரு மனுஷன் தொழுதுட்டு போன மனுஷனை பார்த்து அவரை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி, நீங்க திரும்பவும் போங்க, திரும்பவும் தொழுங்க, நீங்க இவ்வளவு நேரம் தொழுது தொழுகையே இல்ல. ஏன்? வேக வேகமா தொழுகிறார் அந்த மனுஷன். இரண்டாவது போறாரு, வேக வேகமா தொழுகிறாரு, வராரு. அல்லாஹ் அவனுக்கு திரும்பவும் கூப்பிடுறாங்க, இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி, திரும்பவும் போங்க, தொழுங்க, நீங்க இவ்வளவு நேரம் தொழுது தொழுகை அல்ல. இரண்டாவது தொழுகிறாரு. திரும்ப மூணாம் முறை போறாரு, மூணாம் முறை அதே மாதிரி அவசர அவசரமாக தொழுகிறாரு, வராரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூணாம் முறையை கூட்டு சொல்றாங்க, இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி, திரும்பவும் போங்க, தொழுங்க, நீங்க இவ்வளவு நேரம் தொழுது தொழுகை அல்ல. அவர் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்கிட்ட என்னன்னு சொல்லிருங்களேன், விஷயத்த சொல்லிருங்களேன், நானும் போறேன் வரேன், நீங்க திரும்ப திரும்ப தொழ சொல்றீங்களே, விஷயம் என்ன சொல்லிருங்க, நான் அதை கடைபிடிக்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை நிதானத்தை கடைபிடி, ருக்குவுல நேரம் எடுத்துக்க, ருக்குவுல இருந்து எழுந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்க, சுஜூதுக்கு நேரம் கொடு, உன்னுடைய ரப்பை சுஜூதில் நீ இருக்கும் பொழுது அதற்கு நேரத்தை கொடு, சுஜூதில் இருந்து எழுந்ததற்கு பிறகு கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் நேரத்தை கொடு, இப்படி நிதானத்தை நீ கடைபிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதத்தை சொல்லிட்டார்கள். அப்ப நிதானம் இல்லைன்னா அது தொழுகை அல்ல, அது வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மனிதர் 3 முறை தொழுதிருக்கார். 3 முறை ஒரு 4 நிமிஷமா வச்சா கூட எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு? 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அது நிதானமா ஒரு 10 நிமிஷம் தொழுதா அந்த தொழுகையை அல்லாஹ் அழகான முறையில் ஏற்றுக்கொள்வான். அந்த வணக்க வழிபாடு முழு கூலியும் அல்லாஹ் தருவான். எவ்வளவு அவசர அவசரமா 12 ரக்காத் தொழுதாலும் அல்லாஹ் ஏத்துக்கிட மாட்டான். அவசர அவசரமாக 12 ரக்காத்து 13 ரக்காத்து தொழுதால் அல்லாஹ் ஏத்துக்கிட மாட்டான். அதே நேரத்தில் 2 ரக்காத்தை தொழுதாலும் நிதானமாக பொறுமையோடு அதற்கு நேரம் கொடுத்து தொழுதால் அல்லாஹ் அதற்கு கூலி தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சரி, தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நம்மள நிறைய பேர் காட்டக்கூடிய அவசரம், இமாம் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பெடரை அடிக்க ஓடுறான். அது ஜும்மா இருந்தாலும் சரி, 5 நேரம் தொழுகையா இருந்தாலும் சரிதான். இமாம் தத்தையாத்துல இருக்கும் போதே நிறைய பேருக்கு தோணுது, என்ன ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்காரு அசரத்து. அத்தையாத்தில் இருக்கும் போதே இமாம் மனசுக்குள்ளே நிறைய பேர் திட்டுறாங்க. தொழுகையில் நிற்கும் போது நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. இவரு வழக்கம் போல குழுவலாக சூறா ஓதிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற, என்ன ரொம்ப நேரம் இமாம் ஓதிட்டு இருக்காரு. நீங்க எப்பவும் போல குழுவலாக சூறா ஓதிட்டு இமாம் என்ன செய்வாரு? அவர் கொஞ்சம் பெரிய சூறா ஓதுறாரு. இவர் வழக்கம் போல குழுவலாக இன்னும் ஆத்தேன ஓதிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இமாம பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப நேரம் இமாம ஓதிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அத்தையாத்திலும் பொறுமை கிடையாது. தொழுகை முடிஞ்சவன சலாம் கொடுத்து முடிஞ்சவன இமாம் இப்படி திரும்பி பார்க்க, அதுக்கு அங்க ஒருத்தர் வாசலுக்கு போய் நிற்காரு. எல்லா பள்ளிவாசலையும் நடக்கக்கூடிய சம்பவம். இதுல ஜும்மாவிலும் இந்த சம்பவம் தான் நடக்கும். சலாம் கொடுத்து முடிச்சவன வீட்டுக்கு ஓடுறாங்க. என்ன ஆம்புலன்ஸுக்கு எதுவும் வந்துருச்சா, யாரையும் இழுத்துக்கு போட்டு போறாங்களா, அல்லது யாருக்கா ரத்த தானம் கொடுக்க போறோமா, இல்ல வீடு தீ பிடிச்சி எரிச்சிச்சா அணைக்க போறாங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயமும் இருக்கா? வெளியே வீடு பார்த்தா அந்த 10-15 பயமாரோடு இன்னும் பேசிக்கிட்டு இருப்போம். 10-15 பயமார கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறது. அல்லது யாராவது பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வெல்கமுக்கு போய் கொஞ்சம் சாய குடிக்க போறோம். இதுக்கு அவ்வளவு அவசரம், எதுக்கு அவ்வளவு அவசரம்? வெல்கமுக்கு போய் சாய குடிக்க போறதுக்கு தொழுதுட்டு அவ்வளவு வேகமா ஓடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு தொழுது முடித்து விட்டு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் அவர் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. அதனால தான் இமாம்கள் சொல்லுவாங்க, தொழுது முடிச்சுட்டு போய் பின்னாடி செவத்துல போய் சாஞ்சு உட்காராதீங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? தொழுது முடிச்சு அந்த இடத்துல அப்படியே உட்காருங்க, அங்கங்க போய் செவத்துல போய் சாஞ்சு உட்காராதீங்க. அந்த இடத்தில் அமரக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார். அப்ப தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்? நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகை முடிந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணுமா இல்லையா? அதிலும் நிதானம் தேவை.
எல்லா இடத்துலயும் நிதானம். ஒவ்வொரு இருந்து துவா கேட்கின்ற வரைக்கும் நிதான தேவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்விடத்தில் எதுவரை தெரியுமா? அவன் அவசரப்படாமல் இருக்கும் வரையில் அவனுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்குவான். ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும்? அவன் அவசரப்படாமல் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். ஒரு மனித பிரார்த்தனை அல்லாஹ் எப்போ ஏற்றுக்க மாட்டான்? எப்போது ஒரு மனிதன் அவசரப்படுகின்றானோ அப்பொழுது பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவசரப்படுறா என்ன, துவால அவசரப்படுறா என்ன, வேக வேகமா துவா கேட்கறதா அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, அதை வச்சுட்டு அதுல பொறுமையா இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அதற்கு கூடி வழங்கிக்கிட்டே இருப்பான். எப்போ நீங்க அல்லாஹ்வை பத்தி தவறான முடிவுக்கு வந்துறீங்களோ, என்ன நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அல்லாஹ் தரமாட்டுக்கான முடிச்சிருவோம், வேற துவாவுக்கு போவோம், வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம், இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்காத போல இருக்கு, நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதற்குரிய நன்மையை வழங்க மாட்டான், அதை சோதனையாக மாற்றி அதற்குரிய கூலியும் அல்லாஹ் உங்களுக்கு தர மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அப்ப எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேண சொல்வது நிதானம். குறிப்பாக வணக்க வழிபாட்டின் நிதானத்தை நாம் பேணுவதற்கு நாம் கடைபிடித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அந்த நிதானம் நம்முடைய பண்புகளிலும் நம்முடைய பண்பாடுகளிலும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலும் அது எதிரொலிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிதானத்தை நாம் இழந்தால் பல இழப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தது. ஒரு முறை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரதேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார். அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். அந்த பகுதி மக்களுக்கு இயற்கையாகவே உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, அஸ்லம்னா அப்படின்னு சொல்லது வராது. அஸ்லம்னா என்ன, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று இயற்கையாக அவர்களுக்கு வராது, அவருடைய வாயில வராது. அவர்கள் கிராம பகுதி மக்கள், காட்டரபிகள், அவங்களுக்கு என்ன வார்த்தை வராது? அஸ்லம்னான் வராது. நம்மளே சில பேருக்கு சில வார்த்தை வராது, அதுக்கு பதில் வேற வார்த்தையை போட்டு அந்த இடத்துல போய்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இந்த காட்டரபிகளுக்கு அஸ்லம்னாங்கிற வராது. அவ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க, போயிட்டு அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க. இஸ்லாத்தை சொன்னதுக்கு அப்புறம் கூலு அஸ்லம்னா, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நீங்க சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அஸ்லம்னான்னு சொல்லாம சபஅனா அப்படிங்கிறாங்க. சபஅனா என்ன? நாங்கள் மதம் மாறிவிட்டோம்னு அர்த்தம். சபஅனா என்ன? நாங்கள் மதம் மாறிவிட்டோம். அப்ப ஹாலித் இப்னு வலீத், எப்போ நான் உங்கள்கிட்ட அஸ்லம்னான்னு சொல்ல சொன்னா நீங்க என்ன சபஅனான்னு சொல்றீங்க? நான் உங்கள்கிட்ட அஸ்லம் தான் ஈஸியான ஒரு வார்த்தை, அஸ்லம்னா சொல்லுங்களுக்கு என்ன கஷ்டம், சபஅனான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹாலித் இப்னு வலீத் பொறுமையா இருந்துட்டாங்க, அவசரப்படுறாங்க. அந்த மக்கள் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க? அஸ்லம்னாக்கு பதில் சபஅனா மதம் மாறிட்டோம். இது கடைசியில ஹாலித் இப்னு வலீத் என்ன சிந்தனை கொண்டு வந்துருச்சு, இவங்க ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான், நான் இப்போ இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்து சொல்ல சொன்னவங்க என்ன சொன்னாங்க? நாங்க மதம் மாறிட்டோம், இஸ்லாத்துல இருந்துட்டு நாங்க மதம் மாறிட்டோம் என்ற அடிப்படையில் இவங்க சொல்லுகின்றார் என்று உடனடியாக என்ன கட்டளையிடுறாங்க? இவங்க அனைவருடைய தலைகளும் எடுத்து விடுங்கள், எல்லாரையும் கத்தல் பண்ணி எல்லாரையும் கொண்டுருங்கன்னு சொல்லி ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் கட்டளையிடுறாங்க. அப்போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அப்படி சொல்லும் பொழுது ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல முடியவே முடியாது, அஸ்லாம்னான்னு சொல்றதுக்கு உங்க வரலையா? அது என்ன பிடிவாதம்? சபஅனா மதம் மாறிட்டோம், அப்ப இஸ்லாத்துல இருந்து நீ மதம் மாறுவியா என்று கேட்டு எல்லோரும் அந்த இடத்தில் கொல்லப்படுகிறார். முஸ்லிம்கள் அனைவரும் முஸ்லிம்கள் எல்லோரும் அந்த இடத்தில் கொல்லப்படுகின்றார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக கையிட்டார்கள், அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்னி பரீஉம், நான் இந்த விஷயத்திலிருந்து இதற்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் அந்த இடத்துல நினைச்சாங்க, அல்லா இடத்துல பாவம் பண்ணிக்கிறார், இதற்கு எனக்கும் ஹாலித் செய்த இந்த காரியத்திற்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாருங்க, நாம சில நேரத்தில் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்து அதற்கு பிறகு இதில் முடிவெடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய இழப்பு நேரிடுக்குமா? அப்ப நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள், சில காரியங்கள் நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பை நமக்கு தரும் என்பதற்கு சில விஷயங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பேச்சில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நீங்க சில வார்த்தைகளை பேசுவீங்க,
அந்த வார்த்தைகள் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு உங்களை நரகத்திற்கு கொண்டு சென்று விடும். நீங்க அசால்ட்டா பேசுவீங்க, சில பேரை பார்த்து ஏளனமா பேசுறீங்க, சிலரை பார்த்து நீங்கள் சில வார்த்தைகள் நீங்க விட்டுருவீங்க. அந்த வார்த்தை அவருக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசிய சந்தர்ப்பம் என்ன, நீங்கள் பேசிய சூழ்நிலை என்ன, அதற்கேற்றவாறு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அது உங்களை நரகத்திற்கு அது உங்களை உள்ளாக்க நேரிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளில் கூட நிதானத்தை கடைபிடிங்க. வார்த்தை விடும்போது யோசிங்க, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது, இது எந்த இடத்துல விடுறோம், யாருக்கு எதிராக இந்த வார்த்தையை பேசுறோம், இது எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு நாளை மறுமையில் உருவாக்க நேரிடும் என்பதை விளங்கி நீங்கள் வார்த்தைகளை விடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பேசும்போது கூட ஒரு வார்த்தையை 3 முறை சொல்லுவாங்களாம். மக்கள் விளங்கிக்கணும், அது தப்பா விளங்கிடக்கூடாது, அது வேற மாதிரி அர்த்தம் ஆயிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையான பண்பு என்னதான், பொறுமையை கடைபிடிப்பாங்க, நிதானத்தை கடைபிடிக்காங்க. 3 முறை சொல்வார்கள் என்று ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பேச்சுக்களும் சரி, நம்முடைய நடவடிக்கைகளும் சரி, நம்முடைய பண்பாடுகளும் சரி, நாம் எப்போதெல்லாம் நிதானத்தை கடைபிடிக்கிறோமோ அது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள குணம். எப்போது நாம் அவசரத்தை கடைபிடிக்கிறோமோ அது பல இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் நமக்கு ஷைத்தான் உள்ளாக்கி விடுவான். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக என்று துஆ செய்தவனாக இந்த குத்பாவுடைய முதல் குத்பா நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை, நிதானம் என்பது நமக்கு அதிகமான நன்மைகளையும் பலவிதமான அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அருட்கொடைகளையும் நம்ம இடத்துல வந்து சேர்த்து தரும். எப்பொழுது நிதானத்தை நாம் கைவிட்டு விடுகிறோமோ, எப்பொழுது நாம் அவசரப்பட்டு விடுகிறோமோ, வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகளையும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் நமக்கு நாமே அதை நாம் தலையில் தூக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். ஒரு முறை உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன், இவர் என்ன பண்றாரு, ஒரு போர்க்களத்துல இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒருவரை கொல்வதற்காக வாளை எடுத்துட்டு நிக்காரு. ஒரு எதிரி அவர் கொல்றதுக்காக வாளை தூக்கிட்டு நிக்காரு. வாளை தூக்கக்கூடிய நேரத்தை என்ன சொல்லிடுறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுகின்றார். அப்பொழுது உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, வாளுக்கு பயந்து நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா, இதை நான் ஏத்துக்கிட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதன் செய்றாரு, வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி போர்க்களத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு எதிரி நான் கொள்வதற்காக போகக்கூடிய நேரத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றதா சொன்னாரு, கலிமா சொன்னாரு, ஆனால் அவரை வெட்டிட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமா வெட்டினீங்கன்னு கேட்கிறான். திரும்ப 2வது வாட்டியும் கேட்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் நீங்க வெட்டிட்டீங்களா? 3வது முறையும் கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவரை வெட்டிட்டீங்களா? உஸாமத் இப்னு ஸைத் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர் சொன்ன காரணம் எதுக்கு தெரியுமா, நான் கொலை பண்ண போனதுனால எனக்கு பயந்து வாளுக்கு பயந்து அவர் சொல்லிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உடைய உள்ளத்தை நீங்க பிளந்து பார்த்தீங்களா? அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் பயத்தின் காரணமாக சொன்னார் என்பதையோ வாளின் காரணமாக உங்களுடைய வாளை பார்த்து சொன்னார் என்பதை அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தை சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு மனுஷனை கொன்னீங்களா? உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றால் நன்னா இருக்குமே. எந்த நாளுக்கு பிறகு இப்படிப்பட்ட சம்பவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, நான் அவசரப்பட்டு விட்டேன், நிதானத்தை கடைபிடிக்காம அவசரப்பட்டுட்டேன், இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் வாழ்நாள் முழுக்க நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன் என்று உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அந்த அவசரம், அந்த படபடப்பு நாம் செய்யக்கூடியது, அந்த நிதானத்தை நாம் இழந்து செய்யக்கூடியது வாழ்க்கை முழுக்க சில நேரங்களில் நம்மை யோசிக்க வைத்துவிடும்.
அந்த இழப்பு வாழ்நாள் முழுவதும் நமக்கு நம்மை அதை தாக்க நேரிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை. அதனால தான் நீதிபதி இடத்துல போகும்போது கூட அவர் கோபமான நிலைமையில அவர் என்ன செய்ய வேண்டாம், அவர் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், நீதிபதி கோபமான நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், தீர்ப்பு சொல்ல வேண்டாம். ஏன்? கோபம் என்பது ஷைத்தானுடைய ஒரு பண்பு. அது இருக்கும்போது அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. யாரும் பக்கம் நியாயம் இருக்கு, யார் நிரபராதி, யாரும் பக்கம் அநியாயம் இருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அவசரப்பட்டு என்ன செய்வாரு, தீர்ப்பு கொடுத்து விடுவார். ஆகவே நீதிபதியாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்கும் போது, அவசரம் இல்லாமல் இருக்கும் பொழுது, பொறுமையாக இருக்கும் பொழுது அவர் அந்த தீர்ப்பை சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நாம் நிதானத்தை கடைபிடிக்கவில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு அவசரப்படுறோம். ஒரு பெட்ரோல் பங்க்கு போறோம், நமக்கு முன்னாடி ஒரு 3 வண்டி இருந்துச்சுன்னா டக்குன்னு அடுத்த வண்டி எடுத்துட்டு அடுத்த பெட்ரோல் பங்க் போறோம். எவ்வளவு மோசமா இருக்கும் பாரு. அங்க போனா அங்க 10 வண்டி நிற்பான். அப்பதான் யோசிப்போம், ஆஹா அந்த பெட்ரோல் பங்க்கு போட்டிருக்கலாம் போல இருக்கு. ஒரு சாய கடைக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 பேர் தான் நிற்பாங்க. இங்க விட்டு அங்க போவோம், அங்க அதுக்கு போன கூட்டம் இருக்கும். இப்படியே நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள் நினைச்சிருவோம். நிதானத்தை கடைபிடிக்காமல் அவசரப்படுறோம். வண்டியில போய்கிட்டே இருப்போம், நல்லாதான் போய்கிட்டே இருப்போம். அவன் வேற ஒருத்தர் வேற அவசரத்துக்காக நினைச்சுவான், வேகமா போவோம். இவனுக்கு என்ன தெரியுமா, என்னையே முந்திக்கிட்டு போறியோ, இந்த வாரம் நான் உன்னையும் முந்திக்கிட்டு வாரேன். எப்படிலாம் ஷைத்தான் அவனை அவசரப்படுத்துறான் பாரு, எப்படிலாம் ஷைத்தான் அவனை வழி கெடுக்கிறான் பாரு. என்னைய மீறி யாரும் வண்டி எடுத்துட்டு போயிடக்கூடாது, உடனே வேகமா அவனை முந்தினுக்கு போறது. கடைசியில டமான்னு ஒரு சத்தங்க. அப்பதான் விளங்கும், ஆஹா ஷைத்தான் தான் அந்த காரியத்தை ஏற்படுத்துறான். நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டதனுடைய விளைவு கையை காலை இழந்து வீட்டில் படுக்கும் போதுதான் தெரியும். கை கால் இழந்து அதுக்கு ஒரு 4 லட்சம் செலவழிச்சு வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி மாதிரி ஏதாவது சொல்லும் போது யோசிப்போம். ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா, ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இப்ப வாழ்க்கையில் நிம்மதியா இருந்திருக்கலாமா இல்லையா, 4 லட்சம் இழக்காம இருந்திருக்காமா இல்லையா. இப்படித்தான் ஷைத்தான் பல நேரங்களில் நமக்கு பல இழப்புகளை நிதானம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் பலவிதமான சோதனை நாம் உள்ளாக்கப்படுவோம். ஆகவே நிதானத்தை கடைபிடிப்போம். அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பதை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்கக்கூடியது. அல் ஆஜலத்து மின ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானிடத்திலிருந்து இருக்கக்கூடியது. அதே நேரத்துல நன்மைகள் செய்வது நிதானமா இருந்துடக்கூடாது. நிதானங்கிற பேர்ல லோகருக்கு பாங்கு சொல்லியாச்சு, நிதானமா போவோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. நன்மைகள் செய்வது நீங்க என்ன செய்யுங்க, ஆர்வமா இருங்க, அதுல முந்தி கொள்ளுங்கள். முந்தி கொள்றதுங்க வேற, அவசரங்கிறது வேற. நன்மைகள் செய்ய, அது உம்ரா போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும் முடிவு எடுத்துட்டீங்களா, உடனே நிறைவேற்றுங்க. அதுக்கு காலத்தை கடத்திக்க, அது நிதானமா இருக்கணும். அசரத்தை சொல்லியிருக்காரு, அவசரப்படணும், நிதானமா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போட்டும், ஒரு 50-60 வயசுல பண்ணிக்கலாம். இந்த அவசரம் இந்த நிதானம் இதுல காட்டக்கூடாது. திருமணம் முடிக்கிறதுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, 20 அதுக்கு தகுதி ஆயிட்டாரா, திருமணத்தை முடிச்சு வச்சிருங்க. அசரத்தை சொல்லியிருக்காங்களா, அவசரப்படாத நிதானமா இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், அதை காலம் கடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும், முந்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பதற்றப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குரிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. வஆখির দাওয়ানা அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.